வெல்கம் டு அப்ராட் ஜாப்ஸ் மார்க்கெட். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விசா மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றி அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் விசா பற்றிய தகவல்களை பார்க்கலாம். சிங்கப்பூருக்கு இ-பாஸ் விசாவில் போகிறதுக்கு ஆர்எம்ஐ அப்படிங்கிற ஒன்று கட்டாயம் அவசியம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இ-பாஸில் சிங்கப்பூர் போகிறதுக்கு டிகிரி ஆர் டிப்ளமோ மஸ்ட்டு. அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டையும் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டையும் ஃபேக்காக இல்லாட்டி ஒரிஜினலாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராசஸ் தான் ஆர்எம்ஐ. இந்த வீடியோவில் ஆர்எம்ஐ எப்படி நம்மளாவே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல லேப்பில் இல்லைனா டெஸ்க்டாப்பில் க்ரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த க்ரோம் அப்ளிகேஷனில் சிங்கப்பூர் ஆர்எம்ஐ அப்ளி ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சிங்கப்பூர் சைட்டோட ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் அந்த சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நமக்கு எம்ஓஎம் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் காமிக்கும். அதில் லேர்ன் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், வித் ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஆஸ் இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆஸ் கம்பெனி அப்படின்னு இருக்கும். இதில் ப்ரொசீட் ஆஸ் இண்டிவிஜுவல் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அந்த இதெல்லாமே காமிச்சிட்ருக்கும். அதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் டீட்டெயில்ஸ்க்கான பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட் நேம் என்ன, உங்களோட லாஸ்ட் நேமு, அப்புறம் இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன அருண்குமார் இல்லை உங்களோட நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அட்ரஸையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பில்டிங் நேமு, அப்பார்ட்மெண்ட் நம்பரு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு என்ன சிட்டி அப்படின்னு கேட்கும். உங்களோட சிட்டி என்னவோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும். திருச்சி இல்லாட்டி சென்னை இந்த மாதிரி இருக்கிறத என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு என்னவோ அந்த போஸ்டல் கோடை என்ட்ரி போட்ட பிறகு எங்கேருந்து நீங்கள் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்தியாவா ஆர் சிங்கப்பூர், அந்த இதை என்ட்ரி போட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த இதை டிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் கீழே. ஸோ அதை கொடுத்த பிறகு உங்களுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட் காமிக்கும். அந்த 90 வெள்ளி அப்ராக்சிமேட்டாக நம்ம ஊர் காசுக்கு 6000லேருந்து 7000 ரூபாய் அதை மாதிரி ஆகும். ப்ரொசீட் டு பேமெண்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ப்ளீஸ் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஒன் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இ-சைன் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் காமிக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட், ஓவரால் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட், அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஆர்எம்ஐ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து 7லேருந்து 14 நாளில் உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் உங்கள் மெயிலே வந்துடும். இந்த ஆர்எம்ஐ ஃபைனல் ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு இ-பாஸில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வெளிநாட்டு விசா மற்றும் வேலைகளுக்கு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு அப்ராட் ஜாப்ஸ் மார்க்கெட் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாட்டு வேலை தேடுறவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்க சொல்லுங்கள்.